20 வயசுல பயங்கர ஹாப்பியா சீரும் சிறப்புமா கிராண்டியரா ஃப்ரெண்டுக்குள்ளெல்லாம் மாஸ்க் காமிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் செலவு பண்ணிட்டு பெருசா ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்த எந்த பையனும் 30 வயசுல அதே பண்ணிட்டு இருந்ததா சரித்திரம் கிடையாது. ஏன்னா லைஃப் வந்து பொலிர்னு ஒரு அறையை விட்டு டேய் அடங்குடா அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிரும். ஐ ஜஸ்ட் டர்ன் 30. ஸோ நான் வந்து உங்ககிட்ட 20 வயசுல நான் பண்ண மிஸ்டேக்ஸ், நான் கவனிச்ச சில மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி வருதுன்னா அப்பா அம்மா வீட்டில் கொடுக்குற காசாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலரியாக இருக்கலாம், ஸ்டைஃபன் மணியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் வந்த உடனே அதை வந்து மற்றவங்க மேலே செலவு பண்ணுறது இருக்குல்ல, சரி அது நல்ல விஷயம். கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ ஒரு இடத்துல நம்ம பே பண்ணுறதோ ஒரு நல்ல விஷயம் தான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்போவுமே நான் அந்த பொண்ணை நான் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட்டை கொடுப்பேன், இந்த பையனை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் கடன் வாங்கியாவது ஒரு ஐஃபோன் கொடுப்பேன். நோ, டோன்ட் மேக் தோஸ் பிக் டெசிஷன்ஸ். பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது நம்ம ஹேபிட்டே டிசைட் பண்ணும். இங்கே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் இது நிறைய பேர் பண்ணி பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்த புதுசு ஐடி கம்பெனியில் சேர்ந்தவங்க காலேஜ் பசங்க இருக்காங்களா. நான் ஒரே ஒரு நாள் தான் சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஐ வுட் ஹவ் சீன் அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சரக்கை போட்டு கண்ட மாணிக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சா நம்மளும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுறப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அப்படி ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மொத்த சேலரியா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 20,000 to 40,000 தான் மோஸ்டா இந்த ஏஜ் குரூப்ல மெஜாரிட்டி சம்பாதிப்பாங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் 4 வீக்கெண்டுக்கு உங்களோட சம்பளமோ உங்களோட 4 வீக்கெண்டும் வந்து கரெக்டாக டேலி ஆகி போயிடுது. கரெக்டாக யூ ஹேவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்டு. ஓகேவா? வயசானதுக்கப்புறம் அங்கே தான் எல்லாருமே இந்த சுகர் டேடிஸ் மாதிரி சுகர் மாமிஸ் மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, நல்ல பெரிய பணக்காரங்களானதுக்கப்புறம். ஸோ அப்போ அதெல்லாம் போய் விசிட் பண்ணலாம். அப்போ இன்னும் பப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஏஜில் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஸ்பெண்டிங் லெஸ் ஆன் தீஸ் பார்ட்டிஸ். ஓகேவா? அந்த பார்ட்டி அப்போ கூலாக இருக்கும், விடிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் நாட் ஸோ கூல். கரெக்டாக கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவீங்க. அடுத்த 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது. ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டுன்னு இல்லை, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதே கம்மியாக்குங்கிறத நான் சொல்வேன். நான் சொன்ன மாதிரி நான் 93 பிறந்தவன், 1993. இன்றைக்கு வரைக்கும் நான் கிரெடிட் கார்டு வந்து லாஸ்ட் 1 இயராக தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அந்த கிரெடிட் கார்டு அப்பவும் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் வந்து டெபிட் கார்டு போட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த வெளிநாட்டுக்குலாம் ட்ராவல் பண்ணுறப்போ, வெளிநாட்டுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ. பட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறப்போ என்கிட்ட இருக்கிற காசை நான் செலவு பண்ணுறேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்போ எனக்கு இல்லாத காசை நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அது என்னைக்காவது ஒரு நாள் வரும், அது ஒரு மாதம் கழிச்சு வருங்கிற அஷூரன்ஸ் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் என்கிட்ட இப்போ இல்லாத காசை நான் செலவு பண்ணிருக்கேன். என்கிட்ட வரவே இல்லாத காசை நான் அட்வான்ஸாக செலவு பண்ணிருக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத ஆல்மோஸ்ட் உங்களால் நிறுத்த முடிஞ்சிருச்சுன்னா நிறுத்திடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிங்கன்னா அவன் போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரியுமா, உங்களுக்கு காமிச்ச எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆசை பாசை எல்லாத்தையும் அதில் அடிச்சுட்டு போயிடுவான். ஸோ தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத பேங்கர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபண்ட் ஆவீங்க. கிரெடிட் கார்டு ப்ரோவாக யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அஃபண்ட் ஆவீங்க. பட் பொதுமக்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மெஜாரிட்டிக்கு அது நல்லதில்லை. கரெக்டாக பேங்க்கில் இருக்கிறவங்க எத்தனை பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே பதில் உங்களுக்கே கிடச்சிரும். அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4வது வந்து கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. பட் உங்களுக்கு ஒரு பேன் கார்டு இருக்குங்கிற பட்சத்திலேயே அந்த அளவுக்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட, உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா கூட உங்களுக்குன்னே ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் ஸ்கோர் இப்போ இருக்குது. எத்தனை பேருக்கு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு தெரியும்? ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு கீழே போச்சுன்னா, நம்ம ஒழுங்காக நம்ம வந்து கடனை திருப்பி கட்டலைன்னா, நம்ம வந்து செக்குக்கு வந்து ஒழுங்காக சைன் போடலைன்னா கூட வந்து அது பவுன்ஸ் ஆகி கம்மியாகும். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி கம்மியாச்சு கிரெடிட் ஸ்கோர். நான் வந்து ஒரு டைம் எனக்கு என் சைனை திருப்பி ஒரே மாதிரி போட முடியாது. ஓகேவா? ஏன்னா பெண்ணே யூஸ் பண்ணுறது இல்லையே, இப்போ எல்லாம் இன்டர்நெட்டில் தான் நான் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு டைம் வந்து சைன் போடுறது தப்பாக போட்டு எனக்கு செக்கே வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து என் கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணுறதுல நம்ம ஃபியூச்சரில் பெரிய லோன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லோன் எடுக்கிறோம் பேங்க்கில், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு, ஒரு பிஸ்னஸுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கோ, அப்போ அந்த கிரெடிட் ஸ்கோரில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம 20 வயசில் பண்ண ஒரு தப்பு வந்து நம்ம 50 வயசில் வந்து திருப்பி துரத்தி அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ கிரெடிட் ஸ்கோர்லாம் தயவு செஞ்சு பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்னா என்னன்னே தெரிலனா வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கேட்டு என்னோட எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சு செக் பண்ணி பாருங்கள். அது நல்ல ஸ்கோராக இருக்கணும். ரெட்டுக்கு போச்சுன்னா இட் இஸ் நாட் குட். நம்ம கடன் எந்த பேங்க்கும் தரமாட்டான், துரத்தி விட்டுருவான். நம்மளை வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனையாகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்கோயிங் இன்சூரன்ஸ். நம்ம வந்து வண்டி வாங்கினோன்னா இன்சூரன்ஸ் போடணுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் நம்மள எத்தனை பேர் உண்மையிலே இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்கோம்? எனக்கும் இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா, நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் போடணும். எங்கள் வீட்டில் சண்டை போடுறப்ப நான் இருந்துக்கிட்டு நான் எதுக்கு போடணும், நான் ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திமிரா பேசிகிட்டு இருப்பேன். பட் இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தால் எவ்வளோ நல்லது.
காசு இருக்குது இல்லைங்கிறதுல ரெண்டாவது, பட் அதை யாரோ ஒருத்தங்க வந்து பேர் பண்ணிக்க முடியுங்கிறப்ப இம்மீடியட்டாக அன்னைக்கு தேவைப்படுமே, அப்போ இன்சூரன்ஸ் நல்லது. கரெக்டாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ இன்சூரன்ஸ் மணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் வந்து போடுறது பெட்டர். அது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது. அண்ட் இன்சூரன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி பஜார். பாலிசி பஜாரில் நீங்கள் மாதத்துக்கு 473 ரூபீஸ் கட்டினா கூட 1 crore இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். பட் இது லைஃப் ஃபுல்லாக கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அதனால அவங்க வச்சிருக்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்கள் ஒரு ஃபுல் லைஃப் டைம் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் பஞ்ச் ஆஃப் டேர்முக்கு மட்டுமே வந்து நீங்கள் பே பண்ணி அதிலிருந்து கூட நீங்கள் பெனிஃபிட் கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ செக்ஷன் 80C மூலியமாக நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கெயின் பண்ண முடியும். நம்ம தனித்தனியாக ஒரு ஏஜென்ட்டையும் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா 21+ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆன்லைனில் 10% டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறாங்க. இதில் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காங்க. ஸோ 24/7 உங்களுக்கு எந்த கிளைமில் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ பாலிசி பஜாரை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து 6th ஃபினான்ஷியல் மிஸ்டேக்குள்ளே போக ஆரம்பிப்போம். 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் வாங்குறது. இஎம்ஐ இஸ் நாட் குட் ஃபார் யூ. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லாத காசுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். கரெக்டாக அதோட விலை வந்து ஒரு சம் நம்பர், அந்த நம்பர் வந்து நம்ம இப்போ கொடுத்தா நம்ம பட்ஜெட் இடிக்குங்கிற காரணத்தினால அடுத்த மாதம் கொடுப்போம், அதுக்கடுத்த மாதம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வாங்குகிறோம். கரெக்டாக இஎம்ஐயில் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்காக வாங்குறீங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது வேறு பிரச்சனை. பட் ஒரு சின்ன பொருள் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, அது உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு பெரிய அசெட் கிரியேஷன்லாம் கிடையாது, அது வந்து ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட் தான். ஏன்னா அதை நீங்கள் ஐஃபோன் வாங்குற வேலைக்கு நீங்கள் விற்க போகிறது கிடையாது. கரெக்டாக அதோட கம்மியாக தான் விற்க போகிறீங்க, டெப்ரிஷியேட்டிங் அசெட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனால் அது இஎம்ஐக்கு போகாமல் சேர்த்து வச்சு வாங்குங்களேன். ஸோ நீங்கள் அதே இஎம்ஐ வந்து நீங்கள் 5 மாதம் வாங்கிட்டு 5 மாதம் கட்டுறதுக்கு பதிலாக 5 மாதம் சேர்த்து வச்சு 6வது மாதம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மறுபடியும் பயந்துட்டு இருக்க வேணாம், எப்படி நான் அடுத்த மாதம் கட்ட போகிறேன்னா உங்ககிட்ட ப்ராடக்ட்டும் வந்துடும், நீங்கள் சேர்த்து வச்ச காசும் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அகெயின் ஹெல்ப்ஸ். இஎம்ஐயில் வாங்குறத கம்மியாக்குங்கிறது என்னோட சஜஷன். இது எல்லாமே பர்சனல் ஒப்பீனியன் தான், அது கரெக்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன். 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட். இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இதுதான். 20 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா 30 வயசில் சேஃபாக இருக்கலாம். பர்சனலாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிச்சதுன்னா நான் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல்டு இருக்கும். சில பேர் ரியல் எஸ்டேட்டில் காசு போடலாம், சேர்த்து வச்சு அப்பா அம்மா கிட்டே எந்த இடம் நல்ல இடம்னு பார்த்து காசு போடலாம். இப்போ நான் எதில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை நான் வந்து ஷேர் மார்க்கெட் நல்லாவே யூஸ் பண்ணுவேன், அதனால நான் அதில் போட ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் வரல, லாஸில் தான் இருந்தேன். வருஷமாகவே சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு எனக்கு ப்ராஃபிட் வரல. அப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிட் அப்போ ஐ காட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர் ஷேர் மார்க்கெட். ஏன்னா வீடியோ தவிர நான் எதுவுமே பண்ணுறதில்ல, வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ நான் ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டு நவ் ஐ எம் அட் அ வெரி குட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்னோட 20 வயசில் யோசிச்சு பாருங்கள், 2020 கோவிட் வந்துச்சா, இப்போ என்ன 4 வருஷம். ஸோ என்னோட லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து என்னோட லாஸ்ட் 20s இருந்தால் லாஸ்ட் 4 இயர்ஸ் 25 வயசுக்கு அப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஷேர் மார்க்கெட்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். இன்றைக்கி அந்த ஷேர் மார்க்கெட் மணி எல்லாமே வந்து எனக்கு ஒரு அசெட்டாக இருக்குது. நான் ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் போல்டாக எடுக்க முடியுது. இன்றைக்கி ஒரு கம்பெனி நான் ரன் பண்ணிருக்கேன், ஒரு 25 பேர் 30 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னானாலும் எனக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை என்னால் உருவாக்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு இப்போ நான் இதெல்லாம் இன்றைக்கி நான் உட்காந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. 20 வயசில் நான் வந்து எந்த பெருசாக ஆண்டர்பிரினர்ஷிப் பிளானும் இல்லை. இருக்கிற காசு என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேவ் பண்ணிட்டே இருந்தேன். அதை வந்து வெறுமனே சேவிங்ஸில் மட்டும் போடாமல் அது இன்னும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் நான் போட்டிருக்கேன். ஷேர் மார்க்கெட் தான் பண்ணணும்னு சொல்ல, இது மாதிரி என்னன்னாலும் இருக்கலாம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஒன் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். ஏகப்பட்ட பேர் ஆல்கஹால், ஜங்க் ஃபுட், சிகரெட்ஸ் அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணி 20 வயசில் 30 வயசில் அதுக்கு அவங்களுக்கு வைக்கிற செலவு, உடம்பை விடுங்க, நம்ம ஹெல்த்தை பற்றி பேசல, நம்ம வந்து வெல்த்தை பற்றி பேசுகிறோம். அது அவங்களுக்கு வைக்கக்கூடிய செலவு இருக்குது தெரியுமா, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். வர்றது வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா கூட நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு செலவு பண்ணுற மணியே வந்து வந்த வேகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ 20ஸ்ல உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கூட. நம்ம நினச்சி போயெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதனால தான் இன்சூரன்ஸ் கூட எடுக்கிறது இல்லை. அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எப்போனாலும் லைஃப் ட்விஸ்ட் அடிக்கும். நம்ம ஹெல்த், நம்ம பாடி எல்லாமே இன்றைக்கி நம்ம சொல்கிறது கேட்கலாம், 5 வருஷம் கழிச்சு கேட்காது. அதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ டச் வுட் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நடக்காத உடம்பு உங்களுக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்களே காசு கொடுத்து செலவு பண்ணி எடுத்துக்காதீங்க. அதை சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் ஆகும், ஃப்யூச்சரில் வர செலவையும் கம்மியாகும். ஸோ
அவாய்ட் ஆஸ் மச் எக்ஸ்பென்சிவ் ஜங்க் ஃபுட், ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ், அகெயின் சிகரெட்ஸ் எல்லாமே. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லோன் கொடுக்குறது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மச்சான் ஃப்ரெண்டு தானே கொடுப்போம், நம்மகிட்டே வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருப்போம், ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்குறான்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துருவோம். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லலாம், அடுத்த மாதமே கொடுத்துட்றேன் மச்சான்னு சொல்லலாம். பட் ஒருவேளை கொடுக்கலன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? நீங்கள் வந்து காசு இல்லாமல் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தேவைன்றக்கப்போ நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட கடனாளி ஆகலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் கடனாளி ஆகிடக்கூடாது. ஃப்ரெண்டுக்கு லோன் கொடுக்கலாம், பட் அந்த சாஃப்ட் லோன் நீங்கள் கொடுக்குறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்குறது தான் சாஃப்ட் லோன் சொல்லுவோம். அந்த லோன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான்னு சொல்லி கொடுக்குறப்போ வந்து அந்த காசு உங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு போனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற காசு மட்டும் கொடுங்க. உங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய காசை, நீங்கள் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிற காசை தயவு செஞ்சு எவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், புரிஞ்சுப்பாங்க. அதில் இருக்கிற ரிஸ்க் இது தான். கடன் அன்பை முறிக்குங்கிறது யதார்த்தமாக நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் என்னோட லிஸ்ட்டில் நான் போட்டதில் இருக்கிற 10th முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பண்ணாமல் இருக்கிறது, ஃபினான்ஷியல் பிளானிங்கே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ காசு வந்துச்சு, போன மாதத்துலேருந்து எவ்வளோ மாதம் இந்த மாதத்துக்கு நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்த காசில் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் சேவிங்க்கு வைக்கிறீங்க, எவ்வளோ விஷயம் இன்சூரன்ஸ்க்கு வைக்கிறீங்க, எவ்வளோ விஷயம் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ண போகிறீங்க, எவ்வளோ விஷயம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செலவு பண்ண போகிறீங்க. பண்ணவே வேணான்னு சொல்ல, பண்ணுங்கள், கம்மியாக பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். செலவு பண்ண போகிறீங்க, மீதி எவ்வளோ இருக்குது, இந்த காசு உங்களோட எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுதா, நீங்கள் மற்றவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கீங்களா, ஃப்யூச்சரில் இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு மேக் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, இது உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் கொடுக்கும், இது நம்ம எல்லாருமே பண்ணணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த வாழ்க்கை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் வந்து ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து மொத்தமாக பில்டு பண்ணப்பட்டு இருக்குது, பணம். ஸோ சிம்பிளான விஷயம், இந்த உலகம் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குது. கரெக்டாக? கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கிற சோகத்தெல்லாம் வந்து பணம் வந்து சால்வ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினச்சி முடியாமல் போனாலோ இது எதையுமே வந்து பணம் ஃபிக்ஸ் பண்ணாது. ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காரில் உட்காந்து அழுகிறதுக்கும் ஒரு ரோடில் கூட்டத்துக்கு நடுவில் திட்டி அப்படி இப்படின்னு 4 பேர் தட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ அழுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்கிறவன் கம்ஃபர்டபுளாக அழுகிறான், இங்கே இருக்கிறவன் அந்த பஸ் ட்ராவலில் கூட கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். கரெக்டாக? உங்களோட பட்ஜெட்டிங்கை தெளிவாக போடுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்டேருந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா, உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் போச்சுன்னா, இல்லை அது ஒரு பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா கூட இதிலேருந்து ஷையே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா அது என்னைக்காவது பூதாகரமாக வெடிக்கும். தீஸ் ஆர் மை பர்சனல் அட்வைஸ் டு யூ to avoid as mistakes in your 20s to have a better financial situation when you are 30. ஓகேவா? இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இன்னும் ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே 30 வயசு ஆகக்கூடியவங்க. கரெக்டாக? ஸோ that would be 2034 to 2039. ஸோ பேசிக்காக 2040 எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு முடிஞ்சிருக்கும், 20கள் முடிஞ்சு 30க்குள்ளே என்டர் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே ப்ளீஸ் மேக் பெட்டர் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது கண்டிப்பாக தேவைப்படுது, அவங்க இந்த மிஸ்டேக்லாம் மேக் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் யாராவது வந்து பாலிசி பஸாரோட டேர்ம் இன்சூரன்ஸ் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் யூர். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.